தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் சூழியக்கோட்டையில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு பற்றி. மரவள்ளி கிழங்கு 50 சென்ட் அளவுக்கு நிலத்துல பயிரிடப்பட்டிருக்கு. மரவள்ளி கிழங்கு செடியை எப்படி இழுத்து பிடுங்குறாங்க பாருங்க. இந்த இடத்தின் மண் படுவை மண் மாதிரி போலன்னு இருக்கு. மரவள்ளி கிழங்கு பயிரிடுவதற்கு மண் ரொம்ப முக்கியம். களிமண் போன்ற நிலத்துல பயிரிடக்கூடாது. வேர்க்கடலை, உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சீனி கிழங்கு, காராக்கரணை கிழங்கு போன்ற கிழங்குகளை பயிரிடும் மண்ணில் தான் மரவள்ளி கிழங்கையும் பயிரிடுவாங்க. ஒரு செடியில் சுமார் 3 கிலோவிலிருந்து 5 கிலோ வரைக்கும் இருக்கும். செடியிலிருந்து கிழங்கை வெட்டிய பிறகு அந்த செடி நன்றாக காய வைத்து அடுப்பு எரிக்க பயன்படுத்துறாங்க. கிழங்கோட வளர்ச்சி தரமா இருக்கு. உரம் வச்சிங்களான்னு கேட்டதற்கு, உரம் வச்சா எப்படி இருக்கும்? மாடு மாதிரி வரும். அதான் அதனால தான் வாங்குறாங்க. அப்படியே திங்கணும். இதெல்லாம் ரொம்ப முத்த விடக்கூடாது. பிடுங்கின செடியிலிருந்து கிழங்கை வெட்டி தனியா எடுக்கிறாங்க. இந்த கிழங்கை பயிரிட்டு 1 வருடங்கள் ஆயிடுச்சாம். உரமருந்து வைக்காம இயற்கையா வளர்ந்த கிழங்கு இது. ஒவ்வொன்றா எடுத்து அதன் மேல் பகுதி மற்றும் அடிப்பகுதியை அரிவாளால் வெட்டுறாங்க. வெட்டிய கிழங்கின் மேல் பகுதியில் இருக்கும் மண்ணை கையால தொடச்சு போடுறாங்க. மரவள்ளி செடியை பயிரிட்ட பிறகு சுமார் 8 மாதம் முதல் 10 மாதத்திற்குள் கிழங்கை அறுவடை செஞ்சிடணுமா. மரவள்ளி கிழங்குனா உடனே நமக்கு ஞாபகம் வர்றது கேரளா தான். ஆமாங்க, கேரளாவில் அதிகமாக இந்த கிழங்கை சாப்பிடுவாங்க. மரவள்ளி கிழங்கை அவிச்ச கிழங்கை தாளித்து அதுக்கு கோழிக்கறி குழம்பு அல்லது மீன் குழம்பு வைத்து கிழங்குடன் சாப்பிடுவாங்க. மண்ணை தொடைத்த கிழங்கு அனைத்தும் பெட்டியில் அடுக்கி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த பெட்டியை மிதிவண்டி அல்லது இருசக்கரம் வாகனத்தில் கட்டி வியாபாரத்துக்கு எடுத்து போயிடுவாங்க. மரவள்ளி கிழங்கின் உள்நாட்டு பெயர்கள் குச்சி கிழங்கு, குச்சிவள்ளி கிழங்கு, மரச்சீனி கிழங்கு என்பது இயோபோபோசியே தாவர குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகை செடி. தென் அமெரிக்காவையும் மேற்கு ஆப்பிரிக்காவையும் தாயகமாக கொண்ட இச்செடி இன்று ஆப்பிரிக்காவில் அதிகம் பயிர் செய்யப்படுகிறது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைசீரியாவே இன்று உலகின் மிகப்பெரிய மரவள்ளி உற்பத்தி செய்யும் நாடாக உள்ளது. இது மாவு பொருளை தரும் ஒரு முக்கிய உணவு பண்டமாக உள்ளது. மனிதர்களின் உணவுக்கான கார்போஹைட்ரேட்டுகளை தருவதின் உலகில் 3வது பெரிய மூலமாக மரவள்ளி உள்ளது. இதிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு மாவு பொருள் ஜவ்வரிசி. இது உப்மா, பாயாசம், கஞ்சி முதலியவை தயாரிக்க பயன்படுகின்றது. மனிதர் மற்றும் விலங்குகளின் உணவுப் பொருளாகவும் பல்வேறு தொழில்துறைகளில் இது ஒரு மூலப்பொருளாகவும் பயன்பெற்று வருகின்றது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.